வணக்கம். முக்கியமான சில செய்திகளோடு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த மாதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு பிரித்தானியாவுக்கு செல்ல இருக்கின்ற சூழ்நிலையில பிரித்தானியாவில் வைத்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள்ல 2 மனித உரிமைகள் அமைப்பு மும்முரம் காட்டி வருவதாக ஒரு ஆங்கில செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது சாத்தியமா என்பதை அவதானிக்கிறதுக்கு முன்பாக என்ன காரணம் என்று பார்க்கின்ற நேரம் 1987 இருந்து 89ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில பேகம தொகுதியில் அமைந்திருக்கிற ஒரு தடுப்பு மையத்துல ஜேவிபியினுடைய கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் மிக மோசமான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த காலப்பகுதியில அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டார்கள் என்று அவர்களை கைது செய்ததோடு அந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்தவர்களை அங்கிருந்திருக்கின்ற அப்போது இளைஞனுடைய அரசியல்வாதியாக இருந்திருக்கின்ற சமயத்திலும் முக்கியமாக இராணுவத்தினரை பயன்படுத்த அவர்களை கொடுமைப்படுத்தினார், மனித குலத்துக்கு மோசமான சித்திரவதைகளை அவர்கள் மீது மேற்கொண்டார் என்று அப்போது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனவே அப்போது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த காலப்பகுதியில் பிரதமராக இருந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டை மீண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே சர்வதேசத்தின் மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது செய்ய முடியுமா என்றால் 1998ஆம் ஆண்டு அவதானிக்கின்ற நேரம் அது கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க கைது செய்வதற்கு வழிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. என்றால் உலகளாவிய ரீதியில எங்கு இருந்தாலும் ஒரு தனிநபர் மீது அவர் யாருக்காவது மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற வகையில சித்திரவதைகளை மேற்கொண்டார்களாக இருந்தால் உலகளாவிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே கைது செய்வதற்கான முனைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவதானிக்க முடிகிறது. ஆனால் இது உண்மையிலேயே ஏற்கனவே மறுத்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த விடயத்தை எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது மீண்டும் ஒரு சலசலப்பை தற்போதைய அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக கூட இதை அவதானிக்க முடியும் அரசியல் பக்கம் பார்க்கின்ற நேரம். எனவே இந்த விடயத்தை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த பக்கம் அடுத்த தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு சொல்லலாம். இது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பிரபலமான ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் அவர்களுடைய வழக்கம் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய வழக்கை விசாரணை செய்வதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து சொல்கின்ற நேரம் நேர்காணலின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வழக்கு ஆரம்பித்து 16 வருடங்கள் தாண்டி இருக்கிறது. இந்த 16 வருட காலம் என்பது ஒரு நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த வழக்கோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர் ஒருவர், அதுவும் பிரதான சந்தேக நபர் உயிரோடு இல்லை. அடுத்த பக்கமாக தாஜுதீன் அவர்களுடைய வழக்கு அவதானிக்கின்ற நேரம் அவருக்கான பரிசோதனை செய்திருந்த சட்ட வைத்திய அதிகாரி அவரும் மரணம் அடைந்து விட்டார். எனவே இதை தொடர்ந்து விசாரணை செய்வதற்கான தொடர்ச்சியான சவால்களும் சிக்கலும் இதுல ஏற்பட்டிருப்பதாகவும் எவ்வாறு இருந்தாலும் கண்டிப்பாக தங்களுடைய அரசாங்கத்தில் இது பெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு யார் குற்றவாளிகளோ அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே எவ்வளவு காலம் நீண்டு சென்று கொண்டிருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கான இந்த சாட்சிகள் மீது மிகப்பெரிய குழப்பங்களும் இல்லாவிட்டால் அதை விசாரணை நடத்துவதற்காக மிகப்பெரிய சிக்கல்களும் கண்டிப்பாக தோன்றும். இலங்கையை பொறுத்தவரையிலும் இல்லாவிட்டு உலகத்திலேயும் சில நாடுகள் இருக்கிறது. ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுமாக இருந்தால் அந்த வழக்கு நீண்ட இழுபறியை காலம் என்பது அதுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே இந்த விஷயத்துல தற்போதைய அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதாவது நீண்ட காலமாக இருக்கின்ற வழக்குகள் மீண்டும் வழக்கெடுக்கப்பட்டு உடனடியாக அது பெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கினுடைய குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து தீர்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு பணிப்புரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை பார்க்கலாம் எப்படி இந்த விசாரணை நடத்த போகின்றது. ஆனால் நீண்ட காலமாக இந்த வழக்கு இழுபறிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வழக்குகள்ல நிறைய அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. நாட்டில் தொடர்ந்து இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு நெருக்கடி என்பது நீண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அரிசி கட்டுப்பாட்டினுடைய விலையை மீறி யாராவது விற்பனை செய்யப்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி விற்பனை செய்யப்படுகின்ற அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்களுக்கு இல்லாவிட்டால் அந்த அரிசி ஆலையை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் என்ற விடயத்தை தற்போதைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த விடயத்தை கேட்டதும் அடுத்த கட்ட கேள்வி அவரிடம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்யக்கூடிய விடயம் என்பது சாத்தியமானதா, இது அரசாங்கத்தினால முடியுமா என்று சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் சொன்ன விஷயம், சில பெரிய அரிசி ஆலைகள்
எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் அரசாங்கத்துல இருக்கின்ற தரவுகள் என்பது சரியான தரவுகளாக இல்லை. எனவே பிழையான தரவுகளை வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் முடிவெடுப்பது என்பதாக சில கேள்விகளையும் ஜனாதிபதியினால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் தொடர்ச்சியாக அரசு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இறக்குமதி செய்வதற்கான ஒரு பக்க கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில எந்த அரிசி ஆலையுமாவது தேவையில்லாமல் விலை கூட்டி விற்கப்படுமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் இந்த அரிசி ஆலையை ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொன்னது. இது உண்மையிலேயே ஜனநாயகமா அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன விஷயம், அரசு சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதாக சொல்லியிருக்கிறார். எப்படியும் அது ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் அதனுடைய முதலாளி அந்த ஆலையினுடைய உரிமையாளர் அவரே தான். அதே நேரத்தில் அங்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அங்கு கணக்கிடக்கூடிய விடயங்கள், விலை சார்ந்திருக்கின்ற விஷயங்களை கையாளுறதெல்லாம் ராணுவத்தினராக இருப்பார்கள் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. ஏற்கனவே இந்த அரிசி ஆலையை சுத்தம் செய்வதற்கு இப்போது ராணுவத்தினர் தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே யாரேனும் மேலதிகமாக குழப்பம் விளைவிப்பார்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் ராணுவத்தினரை பயன்படுத்தி அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. எனவே இனி வருகின்ற நாட்கள்ல அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற யோசனையும் எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலம் அமைப்பது சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல தற்போதைய அரசாங்கத்துக்கு அவ்வளவு பெரிதான ஈடுபாடு இல்லை என்பதாக ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய வாத பிரதிவாதங்கள், கேள்வி நேரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உரையாற்றுகின்ற நேரம் அண்மைய நாடுகளில் இந்தியாவுடைய உதவி என்பது இலங்கைக்கு அதிகளவாக இருக்கிறது. முக்கியமாக இலங்கை பொருளாதாரம் சார்ந்திருக்கிற சிக்கலை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் இந்தியா தான் இலங்கைக்கு உதவி செய்திருக்கின்ற என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி, எப்படி இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செய்து திரும்பி வர்ற நேரம் கூட இந்த இலங்கை இந்திய பாலம் அமைப்பது தொடர்பான விடயத்துல அவ்வளவு பெரிதான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் இருந்திருக்கின்ற அரசாங்கம் இதற்கான இணக்கப்பாடோடு இருந்தார்கள். ஆனால் அது நடைபெற முடியாமல் போயிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைவார்கள் என்பதாகவும், இலங்கை வீழ்ச்சி அடைகின்ற நேரத்துல இலங்கைக்கு ஒரு 4 பில்லியனை கொடுத்து இந்தியா உதவி செய்திருக்கிறது. எல்லா நேரத்திலையும் இந்தியா இலங்கைக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியதோடு நின்று விடாமல் இந்த நாடுகளுக்கு இடையிலான பாலம் அமைப்பதன் மூலமாக வடக்கு கிழக்குல சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்தியாவுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள். எனவே பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விடயங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பாலம் அமைப்பது சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையில அமைச்சராக இருந்த நேரத்துல வழங்கியிருக்கின்ற வீட்டு திட்டங்கள் இப்போது வரைக்கும் முடிவு பெறாமல் அப்படியே பாதியில தொக்கி நிற்கிறது. தாங்கள் சந்திக்கக்கூடிய மக்கள் அந்த வீட்டை பூர்த்தி செய்து தர சொல்லி பல இடங்கள்ல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் சார்ந்த அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையிலேயே இப்படியான வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்படுகிற சரியான நிதி கொடுப்பனவுகள் என்பது இழுபடியில் இருப்பது, இறுதி நேரத்துல அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படாமலே இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் சென்ற கால அரசாங்கத்தின் போது பல இடங்கள்ல அரங்கேறி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல சுட்டிக்காட்டணும். இது பற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு செய்திகளோடு நாளை நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.